எத்தனை குத்தையும் பயனில்லை, நோயாலே மடிந்திட்டான் புத்தனும் கண்டீர். அந்தனாம் சங்கராச்சாரியும் மாண்டார், அதற்கடுத்து ராமானுஜனும் போனார். சிலுவையிலே அடிவுண்டு இயேசுவும் சென்றார், தீயதொரு கணையாலே கண்ணனும் மாண்டார். பலர் புகழும் ராமனுமே ஆற்றினில் விழுந்தார், அப்பொழுது நான் மட்டும் இறக்காமல் போவதுண்டா. இன்றைய நாள் தினத்திலே ஐயாவாக இருக்கக்கூடிய பெரும் மதிப்புக்குரிய மூர்த்தி ஐயா ஆண்டு மடிந்திருக்கின்றார். நாளை கழித்து யார் யாரோ அப்படி இருக்கக்கூடிய தேவாதி தேவர்களுக்கே மரணம் என்பது இருக்கின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் மட்டும் ஏன் மரணத்தை கண்டு அஞ்சுகின்றோம்? அப்படி இருந்தாலும் ஐயா மூர்த்தி ஐயா சாலோக சாமீப சாரூப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4 அபயங்களை பெற வேண்டும் என்று இதோ எங்களுடைய பொன்னி நாடக மன்றத்தை பாராட்டி ஐயாவாக இருக்கக்கூடிய வரதன் ஐயா, இன்னும் வரதன் ஐயா ஜனனி கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் என்று சொல்லக்கூடிய வரதன் ஐயா எங்களை பாராட்டி கொடுத்து கொண்டாடி இருப்பது ரூபாய் 300. அன்னார் அவர்கள் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனை பார்த்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த சிறுமயிலூர் நகரத்தை சேர்ந்த பிரதீப் பிரவீன் என்று சொல்லக்கூடிய அருமை நண்பர்கள் தனது சிறிய தந்தை மோட்சம் அடைய வேண்டும் அப்படி என்று மனதிலே எண்ணத்தை கொண்டு எங்களது கம்பெனியை பாராட்டி கொடுத்து கொண்டாடி இருப்பது ரூபாய் 200. அன்னார் அவர்கள் சுபவாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கின்றேன். சுபேஜெயம். சுவாமி நடந்த கதை இதுதான் சுவாமி. சரி, அப்படி என்றால் எங்களுடைய இளையரசன் சுக்ரீவன் இப்பொழுதே அழைக்கின்றேன் சுவாமி. இளவரசே, அவர்கள் இருவரும் யார் என்று பார்த்துட்டு வந்தாயா? அறிந்து விட்டேன் இளவரசி. அவர்கள் இருவரும் யாரு? வந்திருப்பவர்கள் யார் என்று தெரியுமா? தெரியவில்லையே. அந்த அயோத்தி நகரை ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தியின் தவ புதல்வர்கள். இவர்தான் ஸ்ரீ ராமபிரான், இவரோ லட்சுமணன். அப்படியா? ஐயனே, அபயம் ஐயா, அபயம் ஐயா, என்னை ஆதரிக்க நீ நலமோடு வாழ்க. உனக்கு நேர்ந்த இன்னல்கள் அனைத்தையும் இதோ இருக்கும் ஆஞ்சநேயனால் அறிந்து கொண்டேன். அதனால் இப்போது நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அந்த வாலியிடம் போருக்கு செல்ல வேண்டும். போருக்கா? ஐயனே, மீண்டும் நாங்கள் போருக்கு போவதா? அவன் அடிக்க வேண்டிய அடிகள் ஒவ்வொன்றும் இடி போல அல்லவா இடிக்கிறது. அப்படியா? ஐயா, வாலியிடம் நாம் போருக்கு போனால் வாலியை வெல்ல உங்களால் முடியுமா? முடியும். எப்படி ஐயா? எப்படி அந்த வாலியை வெல்ல வேண்டும் என்றால் இதோ மலை போல அல்லவா வளர்ந்து கொண்டு இருக்கிற துண்டு மீன் எலும்பு குண்டுகள். இந்த துண்டு மீன் எலும்பு குண்டை இந்த இளையவர் இருக்கிறார் அல்லவா, இந்த இளையவரை இடது காலால் தூக்கி எறிய வேண்டும் ஐயா, அப்போதான் கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் உடைய அண்ணன் வாலி பலம் இருக்கிறதா இல்லை என்றால் தூக்கி பார்ப்பான். அதனால் அது மலைபல் கூந்து கிடக்கின்ற அந்த துண்டி எலும்பு கூட்டை அகற்றி விட்டால் உன்னுடைய அண்ணனை கொள்ளலாம் என்ற நம்பிக்கை. இதற்கு நான் தேவையில்லை, என்னுடைய தம்பி லக்ஷ்மணனே போதும். அப்படியா? தம்பி லக்ஷ்மணா, இதை பார்த்தாயா? மலை போல் குவிந்து கிடக்கின்ற அந்த துந்திபுரட்சி எலும்பு கூட்டை உன்னுடைய இடதுகள் பெறுவர்களால் ஆகாயத்தில் தூக்கி பார்க்கலாம். அப்படியா? சந்தேகம் தெரிந்து விட்டதா? ஐயா, புறப்படுங்கள். இல்லைங்கள் ஐயா, இன்னொரு சந்தேகம் இருக்கிறது. இளவரசே, இதோ பார்த்தாயா 7 மராமரங்கள். இந்த 7 மராமரங்கள் உங்கள் கரத்தில் இருக்கும் கணையால் ஒரே கணையால் துளைக்க வேண்டும். அந்த ஒரு கணையால் துளைத்தாது நிமிர்ந்து நிற்க வேண்டும். உங்களுக்கு சந்தேகம் தெரிந்துவிடும். ஆமா, இதை பாருங்கள். வளைந்து வளைந்து காணப்படுகின்ற 7 மராமரங்களை என்னுடைய ஒரே மனத்தால் சொல்ல செய்கிறேன். அப்படியா? தெரிந்து விட்டது. புறப்படுங்கள்.
மீட்டு கொண்டு போகிறேன். உங்களுக்கு வீரம் வந்து விட்டதா? வீரம் வந்து விட்டது. கனிக்கரை புசித்தோம், வீரம் வந்து விட்டது. உன் மனைவியை மீட்டு கொண்டு போவதற்கு சக்தி இல்லாத பேடி பயலே எதற்காக என்னடா ஆஞ்சநேயா? அடே ஒக்காளா போய் பயப்படாத, நான் இருக்கிறேன். என்னுடைய நண்பனிடம் இப்பொழுது சண்டை செய்து பார். சபாஸ். அடா பாவி, ஒக்காலா ஓயின்னு கேக்குறான் இவன். இவன் யாரு? என் தங்கையின் மகன். டேய், உனக்கு சின்ன மாமன் தான் உனக்கு ஒஸ்தி, நானும் இல்ல உனக்கு பெருமையா இல்ல. ஆமான்னு சொல்லு. நான் உன்னை இப்பொழுதே கொல்ல வேண்டும்டா, அதுக்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். வா மகனே, உனக்காக தாண்டா நான் வரத்தையே பெற்றேன். ஏய், என்னை உன்னால் ஒன்றுமே செய்யவே முடியாது. அப்படி என்றால் என்னடா சுக்ரீவா? என்னுடைய மனைவி உரிமையை உரிமையாக்கு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியும். கரத்தால் தான் உனக்கு பேசுவதற்கு நேர்ந்து வாடா. வந்தீங்க பிணம் தாண்டாங்க இருக்கிறோம். வரண்டா. இப்போ என்ன நடந்து விட்டது? அவன் அடிக்க ஒவ்வொரு அடிகள் எங்களுக்கு இடிபொல்லோ இடிக்கிறது. அப்படியா? சாமி, வாலி அடிக்கின்ற அடியை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சுக்ரீவா, ஐயா, நீங்கள் இருவரும் போர் புரிந்து கொண்டிருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன். பார்த்து கொண்டிருந்தாயா? ஆமா, இருவரும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். ஆமா, ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் என்பதால் ஒருவேளை வாலி என்று நினைத்து சுக்ரீவன் உன் மீது பானத்தை எழுதி விட்டால் என்னாவது? சுவாமி, யாராவது ஒருவர் இறந்து போகட்டுமே. ஆமாம் ஐயா, யார் மீதாலும் ஒரு போட வேண்டியது தானே? அப்படி சுவாமி, எனக்கு யாராவது ஒருவர் இறந்தால் போதும். சுக்ரீவன் இறந்தால் என்ன, வாலி இறந்தால் என்ன, யாராவது ஒருவர் இறந்தால் போதும். யார் யார் இருந்தால் அது நீயாகத்தான் இருக்கக்கூடும். சுக்ரீவா ஐயா, சரி விடுங்கள். அந்த வாலி வெல்வதற்கு ஒரு வழி என்பது கிடையாதா? இப்பொழுது போருக்கு புறப்படுங்கள். வருகிறேன். போருக்கு நாங்கள் புறப்படுவதா? ஆமா, எங்களால் முடியாது. ஏன்? அடி வாங்க முடியாது. சுக்ரீவா, அந்த வாலி வெல்வதற்கு வழியே கிடையாதா? சுக்ரீவா, ஐயா, சூரியன் குமாரரானே சுக்ரீவா அஞ்ச வேண்டாம். சூரியன் குமாரரானே சுக்ரீவா அஞ்ச வேண்டாம். அன்புறும் தம்பி நீயே, ஆறு சுற்றும் நீயே. எந்தனின் நல்வாழ்த்துக்கள் என்றுமே உனக்கு உண்டு. எந்தனின் நல்வாழ்த்துக்கள் என்றுமே உனக்கு உண்டு. சிந்தையில் எதுவும் வேண்டாம், சீக்கிரம் புறப்படுவீ. அந்த வாலியை கொல்ல வேண்டும். ஆமா, இவ்வளவுதானே? ஆமா ஐயா. உங்களுக்கு சந்தேகம் கேட்க வேண்டும். ஆமா, இத பார்த்தாயா? என்னுடைய தம்பியின் கழுத்திலே கஜபுஷ்ப மாலையானது இருக்கிறது. இந்த கஜபுஷ்ப மாலையை உன்னுடைய கழுத்திலே அணிவித்து அனுப்புகிறேன். அப்படியா? ஆமா. அப்படி என்றால் யார் வாலி யார் சுக்ரீவன் உங்களுக்கு தெரியும். அப்படி என்ன உனக்கு சந்தேகம் வருகிறது? ஆமா. ஒருவேளை இந்த மாலை வாலியை கொண்டு விடுமோ? கொல்லாது. உங்களுக்கு அடையாளம் தெரியும். அதாவது மாலை அணிந்திருப்பவர் யார்? சுக்ரீவன். சுக்ரீவன். மாலை இல்லாமல் இருப்பவர் யார்? வாலி. அடையாளம் கண்டு நான் பானத்தை போட்டு விடுவேன். ஆகட்டும் மகனே. தமிழுக்கு போனா இந்த கஜபுஷ்ப மாலையை சுக்ரீவனை கருத்தில் அணிந்து விடு. அப்படியே ஆகட்டும் அண்ணா. வாலி
வாலி நேற்று அடித்து துரத்தியவன் இன்றைய நாளில் ஓடி வருகின்றாயே 6 மாதம் பொறுத்து காயம் ஆற்றி கொண்டு வரக்கூடியவன் உடனே வருகின்றாயடா இன்றாய் காலையா விடுவே நீங்கள் இருக்கும் வரையிலும் எனக்கு உறக்கம் என்பது இருக்கவே இருக்காது. இந்த முறை நீயா இல்லை நானா என்று பார்க்க வேண்டும். சுக்ரீவா, உன்னை விட்டு வைக்கவே மாட்டுவிட, உன்னை கொன்று குவித்து விட்டு ஏதோ அரியணை திரும்பி வரண்டா.